வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். இன்றைய பதிவில் ஸ்ரீ அன்னையின் உரையில் முயற்சி, பொறுமை, முன்னேற்றம், மேலே செல் என்ற தலைப்பில் நாம் பார்க்க போவது, மனிதன் எப்போதும் தன் தோள்கள் மீது தேராத சுமையை தாங்கிக் கொண்டிருக்கின்றான். இறந்த காலத்தை சேர்ந்த எதையும் போட்டுவிட அவனுக்கு மனமில்லை. இவ்வாறு சேர்த்து குவிந்து விட்ட வீண் சுமையின் பாரத்தினால் அவன் கூனிக்கொண்டே போகின்றான். நமக்கு வாழ்க்கையில் நடக்கிற பழைய கெட்ட நிகழ்வுகள், என் உறவினர்கள் என்னை இந்த மாதிரி பேசிட்டாங்க, என் உறவினர் இப்படி பண்ணிட்டாங்க, ஏதோ வாழ்க்கை நடைமுறையில் நடக்கக்கூடிய விஷயங்களை விடாமல் அது அப்படியே கிரகித்து கொள்வது, மனதிலே வைத்து கொண்டு அதை தூக்கி எறியணும். எதுவுமே கஷ்டம்னு வந்துட்டால் அந்த கஷ்டத்தை நினைத்து மனம் நொந்து எப்பவுமே அவங்க வாழ்க்கை இருளில் தான் இருக்கும். கஷ்டம் வந்தாலும் அதை தூக்கி எறிந்து விட வேண்டும். கொஞ்சம் கஷ்டம்தான், அதுக்கு நீங்கள் எதற்காக அந்த கஷ்டத்தை நம்ம மனசில் வச்சுருக்கணும். ஸ்ரீ அன்னையின் வழிமுறையில் பார்த்திங்கன்னா, நம் போன விஷயங்களை மனதில் வைத்து கொண்டால் அது விரும்புகிறோன்னு அர்த்தம். நம்ம அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி நினைவுபடுத்தும் பொழுது அதன் மீது நமக்கு ஆர்வம் அதிகமாக இருப்பதாக தான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. அந்த கெட்ட நிகழ்வுகளை நாம் தூக்கி எறிந்து விட வேண்டும். நல்ல நிகழ்வுகளை எப்பொழுதும் நம்ம மனசில் வச்சு அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படலாம். இதை தான் குறிப்பிடுறாங்க. அப்போது நமக்கு சுமை அழுத்தம் ரொம்ப அதிகமாகிறது. நீ செல்லும் பாதையில் ஒரு பாகத்திற்கு உனக்கு ஒரு வழிகாட்டி கிடைக்கிறார். அந்த பாகத்தை கடந்ததும் அந்த ரஸ்தாவையும் அந்த வழிகாட்டியையும் விட்டு மேலே செல். இதை செய்வது மனிதர்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். நம்ம கூடவே வந்தாங்க, அவங்க கூட நம்ம வர வழி பாதை வரைக்கும் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்கள விட்டுட்டு செல்ற வேண்டிய நிலைதான். அதற்காக நம்ம போகும் இடம் எல்லாம் அவங்கள கூட்டிகிட்டு போக முடியுமா? முடியாது இல்லையா? அதுதான் குறிப்பிடப்படுகிறது. கஷ்டமாக இருக்கிற தங்களுக்கு உதவி செய்யும் ஏதாவது கிடைத்து விட்டால் அவர்கள் அதை ஒட்டி பிடித்து கொள்கிறார்கள். அதை விட்டு அவர்கள் போக விரும்புவதில்லை. கிறிஸ்தவ சமயத்தின் மூலம் முன்னேறியவர்கள் அதைவிட விரும்புவதில்லை. அவர்கள் இன்னும் அதை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். பௌத்த சமயத்தின் மூலம் முன்னேறியவர்கள் அதை விட விரும்புவதில்லை. அவர்கள் இன்னும் அதை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் முன்னேற்றத்தை தடுக்கின்றது. கால வரையின்றி அவர்களை சாமதப்படுத்துகிறது. ஒரு கட்டத்தை கடந்து விட்டாயானால் அதை விட்டு அது போகட்டும். நீ மேலே செல். முயற்சி, பொறுமை, முன்னேற்றம், எல்லா பந்தங்களையும் அகற்றிவிடு. விடுதலை அடைவது, ஆத்ம விடுதலை பெறுவது உன்னுடைய நோக்கம் இருந்தால் உனது ஜீவனின் ஆழ்ந்த உண்மையாக அல்லாமல் மனதிலுள்ள பழக்கங்களிலிருந்து வரும் பந்தங்களை எல்லாம் நீ அகற்றிவிட வேண்டும். நீ உன்னை முழுவதுமாக பூரணமாக வேறு எவருக்கும் எதற்கும் சிறிதும் மிச்சம் இல்லாமல் இறைவன் ஒருவனுக்கே சமர்ப்பணம் செய்ய விரும்பினால் நீ அதை முற்றுமுடிய செய்ய வேண்டும், முழுமையாக செய்ய வேண்டும். உன் ஜீவனின் சிறு தூண்டுதல் இங்கும் அங்கும் கட்டுண்டு இருக்கும் படியாக விடக்கூடாது. நீ யோகம் செய்ய வரும்போது உன்னுடைய எல்லா கட்டுமானங்களையும் உன்னுடைய எல்லா பிராணமய சாரங்களும் நொறுங்கி போவதற்கு தயாராக இருக்க வேண்டும். உன்னுடைய நம்பிக்கையை தவிர வேறு எந்த ஆதரவும் இன்றி அந்தரத்தில் தொங்க நீ தயாராக இருக்க வேண்டும்.
உன்னுடைய பழைய ஜீவனையும் அதன் பற்றுகளையும் முற்றிலும் மறந்துவிட்டு அதை உனது உணர்விலிருந்து பிடுங்கி எறிந்துவிட வேண்டும். எல்லா விதமான பந்தங்களிலிருந்தும் விடுபட்டு புதிதாக பிறக்க வேண்டும். நீ எப்படி இருந்தாய் என்பதை பற்றி நினைக்காமல் நீ ஏதாக ஆக ஆர்வமுறுகின்றாயோ அதை பற்றியே நினை. நீ எதை அடைய விரும்புகின்றாயோ அதிலே முழு மனதையும் செலுத்து. இறந்து போன உனது பழங்கால விட்டு திரும்பி எதிர்காலத்தை நோக்கி நேரே பார். உனது சமயம், உனது நாடு, உனது குடும்பம் எல்லாம் அங்கேயே உள்ளன. அதுதான் இறைவன். மன கட்டுமானங்களையும் முன்னேற்றமும் கடக்க முடியாத வரம்புகள் இருப்பதாக நான் நம்பவில்லை. ஆனால் மனிதர்களுடைய மனம் கட்டுப்பாடுகளையும் தேவையான முயற்சியை செய்வதற்கு அவர்கள் சோம்பல் படுவதையும் நான் மிக தெளிவாக பார்க்கிறேன் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க. அந்த சோம்பலும் இந்த வரம்புகளும் நோய்கள் போன்றவை, ஆனால் அவை குணப்படுத்தி விடக்கூடிய நோய்கள். நீ சாதாரண மனிதனாக இருந்து முறையும் தெரிந்து முயற்சி செய்யவும் தயாராக இருந்தால் உன்னுடைய வளர்ச்சி வாய்ப்புக்கு எல்லாமே எல்லையே இல்லை என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க. முயற்சி, எந்த ஒரு விஷயத்திலும் நம்மால் முடியும் என்று நம் முயற்சி செய்தால் அது கண்டிப்பாக முடியும், நம்பிக்கை தான் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க. ஒவ்வொரு மனிதனும் குறிப்பிட்ட வகையை சேர்ந்தவன். அதாவது ஆள் பலாவாகாது, பனை தென்னை ஆகாது என்பதை போல் என்று ஒரு கருத்து உள்ளது. இதன் பொருள் உன்னுடைய சுபாவமும் சுப தர்மமும் இன்னொருவருடைய சுபாவத்திலிருந்து சுபதர் மத்தியிலிருந்து வேறுபட்டது என்பது. ஆனால் உன்னுடைய சுபாவத்தின் படியும் சுப தர்மத்தின் படியும் நீ அடையக்கூடிய முன்னேற்றத்திற்கு வரம்பே இல்லை என்று சொல்லலாம். அதற்கு வரம்பு இருக்கிறது என்று நீ நம்புவதானால் முன்னேற்றம் எப்படி நடக்கிறது என்பதை நீ அறியாததனால்தான் வரம்பு ஏற்படுகிறது. இல்லை என்றால் எப்படி செய்வது என்பதை தெரிந்து கொண்டாயானால் உன்னால் செய்ய முடியாதது என்று ஒன்றுமில்லை என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. ரொம்ப அற்புதமான பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக தகவலில் அறிவு முன்பே நிர்ணயித்து விட்ட கருத்துக்களில் ஸ்ரீ அன்னை உரையில் நம்ம பார்க்க போகிறோம்.